வணக்கம் நண்பர்களே, வழக்கம் போல் விளாக் வித் வெங்கட்டுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூட்டிலிட்டி ப்ராடக்ட், வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட், நம்ம ட்ராவல்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இப்போ தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு முட்டை மாதிரி இருக்க, இது என்னன்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, விளாக் வித் வெங்கட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ராடக்ட் போகலாமா? இது என்னன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போது, ஊருக்கு போகும்போது முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய தலகாணி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? இல்லை ஏர்பில்லோ எடுத்துகிட்டு போவோம். ஏர்பில்லோ உட்காந்து ஊதிட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் ஆளுக்கு வாயில் கொடுத்து ஊதிட்டு அப்புறம் அதை அந்த காற்றை திருப்பி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஏர்பில்லோ வித் டிஃப்ரெண்ட். இது பார்த்திங்கன்னா இது இன்லெட் ஏர் ப்ரெஸ்ஸிங். இது ப்ரெஸ் பண்ணியே இதில் ஏர் ஃபில் பண்ணலாம். இது ப்ரெஸ்ஸிங் இன்லெட்டு. அதே மாதிரி பேக்கில் பார்த்திங்கன்னா ஏரை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு இன்லெட்டு. ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸிட் ஏர்லெட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ஏர்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஏர் வந்து கொஞ்சமாக ஏர் இதாக இருப்பாங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? பார்த்துட்டே வாங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். மெல்ல நான் ஏர் இது வந்து வாயில் வச்சு ஊத, இல்லைன்னா போய் உங்களுக்கு வந்து எங்கேயாவது போய் ஒரு ஏர் பம்பை யூஸ் பண்ணுறது. இது இன்னொரு என்னென்ன ஹைஜீனிட்டி ப்ராப்ளம் கூட வரும். இதில் ஹைஜீனிட்டி ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வாய் வச்சு ஊதுனா எதை எப்படி நம்ம இன்னொருத்தர் எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், ஏர் வந்து மெல்ல மெல்ல உள்ளே இன்ஃப்ளேட் ஆகிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அழகான, இன்ஃபேக்ட் இது வந்து எப்படி இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ண கையில் வச்சு ஜஸ்ட் இப்படி சாதாரணமாக இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஏர் வந்து இன்ஃப்ளேட் ஆகுது. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ண ஒரு ஜஸ்ட்டு அந்த தம்பு வச்சு இம்ப்ரெஸ் பண்ணால் போதும். இது பாருங்கள், இன்ஃப்ளேட் ஆகிட்டே வருது பாருங்கள். இன்ஃப்ளேட் ஆகிட்டு ஃபுல்லாக ஏர் பிடிச்சும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு தலகாணி வந்து உங்களுக்கு ட்ராவலுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருப்பி க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணுறதும் ரொம்ப 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 ஈஸி. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தலகாணி ரெடி. தெரியுதா? ஒன்றும் இல்லை, இதை ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தலகாணி ரெடி. அவ்வளோதாங்க. தலகாணி ப்ரெஸ் பண்ண தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, எக்ஸிட் பண்ணுறது, ஏரை வந்து எக்ஸைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மெல்ல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஏர் வந்து வெளியே வந்துடுது. ஸோ பழையபடி நீங்கள் பேக் பண்ணி, தெரியுதா உங்களுக்கு? ஃப்ளாட் ஆகி வருது பார்த்தீங்களா? இந்த ஏர் கூட சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அழகான ப்ராடக்ட்டு உங்களுக்கு வந்து இது வந்து டிபெண்டிங் அப்பான் த கலர்ஸ் அண்டு த செல்லர் உங்களுக்கு வந்து ஒரு 300லேருந்து ஆரம்பித்து 800 வரைக்கும் விற்கிது. அஃப்கோர்ஸ் டிபெண்டிங் அப்பான் த இது வந்து கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அந்த ரேட்டை பொறுத்து. பார்த்தீங்களா? இப்போ ஃப்ளாட் ஆகிடுச்சு. நல்லா இது மாதிரி திருப்பி மடித்து நீங்கள் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களை வந்து அடுத்த ஒரு அருமையான இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்டோட விளாக் வித் வெங்கட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம், நன்றி.